தினமொரு வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். தேவனை வாழ்க்கையில் முறையாக கனப்படுத்த நாம் தவறுகின்ற போது நமக்கு எதிராக வருகின்றவர்களின் முன்பாக நாம் கனவீனப்படுகின்ற சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கின்றார். இதனுடைய தேவ நோக்கம் எதிராளிகளின் கரம் பலப்படட்டும் என்பதோ நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டும் என்பதோ அல்ல. அவ்வித சூழ்நிலைகள் மூலமாக தேவனோடு நமக்குள்ள உறவு நிலைகளை சரி செய்து கொள்வதற்கான தேவையை அவர் நமக்கு உணர்த்துகின்றார். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இதைத்தான் திரும்ப திரும்ப பார்க்கின்றோம். அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகின போது அவர்களுடைய வழிகளில் சத்துருக்கள் சுதந்திரமாக வந்தனர். அவர்கள் தேவனை கனப்படுத்தி வாழ தவறிய போது எதிரிகள் அவர்களை எளிதாக வெட்கப்படுத்தினர். ஆம், எதிராளிகள் மூலமாக நமக்கு சில பாதிப்புகளை அனுமதித்து அதன் மூலம் தேவனோடு நமக்கிருக்க வேண்டிய உறவு நிலைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய தூண்டுவது தேவனுடைய ஒரு வழியே. சிலர் சத்துருவாகிய சாத்தான் தங்களுக்கு எதிராக மூர்க்கமாக போராடுகிறான் என்பார்கள். சிலர் யாரோ தங்களுக்கு பில்லி சூனியங்கள் செய்து தங்களை துன்புறுத்துகின்றனர் என்பார்கள். சிலர் தங்களின் எதிராளிகளின் கரம் எப்போதும் தங்களுக்கு எதிராக பலத்திருக்கிறது என்பார்கள். ஆனால் இவை யாவற்றையும் மேற்கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு. பிசாசுகளை கட்டி ஜெபிப்பதினால் மட்டும் அவனை மேற்கொண்டு விட முடியாது. பிரபல ஊழியர்களை கொண்டு ஜெபிப்பதால் மட்டும் பில்லி சூனிய பிரச்சனைகள் போய்விடாது. எதிராளிகளுக்கு எதிராக போராடுவதால் பெரிய வெற்றிகள் வராது. தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தின் வலிமைதான் எதிராளிகளின் செயல்களை பலவீனப்படுத்தும். தானியேலுக்கு எதிராக பிரபுக்கள் குரூர புத்தியோடு செயல்பட்ட போது தானியேல் அவர்களுக்கு எதிராக போராடவில்லை. அவன் அனுதினமும் தேவனோடு உள்ள தனது உறவு நிலையை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதிலேயே அதிக கரிசனையாயிருந்தான். எனவே சீறி பாயும் சிங்கங்கள் கூட அவனுக்கு முன்பாக வாய் திறவா பிராணிகள் ஆகிவிட்டன. எதிராளிகள் நம்மை எதிர்க்கும் போது கர்த்தரோடு உள்ள உறவுகளை பலப்படுத்த தவறிவிட்டோமா என யோசித்து உறவு நிலைகளை சீர் செய்து கொண்டால் அதுவே எதிர்ப்பவர்களுக்கு முன்பாக நம்மை காக்கும் கோட்டையாக மாறும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.